வெல்கம் டு மாசா போலீஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் 1000 இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் இந்த சீரியஸாக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2க்கான வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோஸை பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளாடி வாங்க. ஸோ இந்த 1000 கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஈஸியில் இருந்து போய் மீடியம் கொஸ்டின்ஸ் போய் கடைசியாக எப்படி இருக்கும், உங்களுக்கு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 1000 நீங்கள் நல்லா படித்தாலே சைக்காலஜியில் உங்களால் என்ன பண்ண முடியும், நிச்சயமாக ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பின்வரும் எழுத்துக்களில் எது கேள்விக்குறியை மாற்றும்? சரியா, ஒரு அனலாகி கொஸ்டின். அப்போ இதுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்கும், அதே மாதிரி இதுக்கும் என்ன ரிலேஷன் என்ன பண்ணோம் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ஸோ இதை பார்த்தாலே தெரியுது, ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க ஏபிசி. சரியா, என்ஓபி, எம்என்ஓ. அப்போ இங்கே நமக்கு எப்படி தான் இருக்கும், ரிவர்ஸில் தான் இருக்கும், ஒரு லெட்டர் விட்டு இருக்கும். அப்போ ஹச் இருந்தால் தான் ஐ விட்டு என்ன இருக்கும், ஜே இருக்கும். அப்போ ஹச் வர்றது என்னதான், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது, ஆப்ஷன் பி. நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பி என்ன பண்ணலாம், ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா, ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. In a certain code language, if nature is coded as ERUTAN and circle coded as electric, then what will be the danger be coded as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேச்சர், அப்போ இது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, அதே தான் இருக்குது. ஸோ ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த NAT என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க, TAN எழுதியிருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த NAT என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த URE என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க, ERUன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்ன கொஸ்டின் கேட்காங்க, டேஞ்சர் கேட்காங்களா. அப்போ இந்த டேஞ்சரை நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டாக பிரிப்போம். ஸோ ரெண்டாக பிரிச்சுட்டு என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் எழுதுவோம். ரிவர்ஸ் எழுதும் எப்படி எழுதுவீங்க, NADன்னு எழுதுவீங்க. அதே மாதிரி இந்த GR ரிவர்ஸ் எழுத எப்படி எழுதுவீங்க, REGன்னு எழுதுவீங்க. சரியா, ஸோ REGNAD, REGNAD நமக்கு என்னது, ஆப்ஷன் டி. நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாகவே என்ன பண்ணலாம், போட்டுடலாம். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி ஒரு லெட்டர் சீரியஸ். ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியுது, ஃபார்வர்டில் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ NOPQ. அப்போ அடுத்து நமக்கு என்ன வரும், ஆர் வரும். ஸோ ஆர் வரதுல நமக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, புரியுதா, NOPQ அடுத்து ஆர் வரும், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அப்போ அடுத்து பாருங்கள் RSTU. அப்போ அடுத்து என்ன வரும், நமக்கு V வரும். அப்போ RV வரல, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது, RVX. என்ன பண்ணலாம், ஈஸியாக போட்டுடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஒரு நம்பர் சீரியஸ். ஸோ 750க்கும் இந்த மாதிரி நம்பர் சீரியஸ் வந்தாலே நான் சொன்னேன், என்ன சொன்னேன், டிஃப்ரென்ஸ் எடுக்குன்னு சொன்னேன். அப்போ 750க்கும் 715க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 35. ஸோ 715க்கும் 680க்குள்ள வித்தியாசம் 35. ஸோ 680க்கும் 645க்குள்ள வித்தியாசம் 35. அப்போ இதுக்குள்ள வித்தியாசம் எப்படி தான் இருக்கும், 35 தான் இருக்கும். அப்போ 610 இருந்து 35 நம்ம கழிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 575ன்னு கிடைக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த லெட்டர் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க்? ஒரு லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹச், ஐ விட்டு என்னது ஜே, அதே மாதிரி கே விட்டு பார்த்தீங்கன்னா எல், அடுத்து பார்த்தீங்கன்னா எம் விட்டு என், அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ விட்டு என்னது பி. அப்போ அடுத்து என்ன இருக்கும், கியூ விட்டு என்ன இருக்கும், ஆர் இருக்கும். சரியா, ஸோ அப்போ ஆறு தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ 99, 116, 133, 150, 167 இருக்குது. சரியா, ஸோ எல்லாத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 17ன்னு வருதா. ஸோ 99 + 17, 116 + 17. அப்போ 167 + 17. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், 184ன்னு இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ பி, கியூ விட்டு என்னது ஆர். சரியா, அப்போ சி, டி விட்டு நமக்கு என்ன இருக்கும், இ இருக்கும். ஸோ இல வர்றது இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாகவே சூஸ் பண்ணிடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ மிக்ஸ் LHBR சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸில் இருக்கு அப்படிதானே, LMHIBCRS ரிவர்ஸில் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும், அதே மாதிரி ரிவர்ஸில் தான் இருக்கும், அப்படி தானே. அப்போ IJ அப்படி தானே, ரிவர்ஸில் வரும், IJ. கரெக்டாக.
அப்போ ஐ வருது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ. என்ன பண்ணலாம், ஈஸியாகவே சூஸ் பண்ணிருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a certain code language, if nature is coded as mask, circle is coded as BIQCKE, then what will be danger is coded as? சரியா? ஸோ ஒரு குறிப்பிட்ட சங்கீத மொழியில் நேச்சர் அப்படிங்கிறத MASUQE அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சர்க்கிள் அப்படிங்கிறத BIQCKன்னு சொன்னா டேஞ்சர் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க கேட்குறாங்க. முதல்ல இந்த நேச்சருக்கும் இந்த MASUQEக்கும் என்ன ரிலேஷன் பாருங்க. ஸோ எம்முக்கு அடுத்த லெட்டர் வந்து என்னது என். ஸோ ஏவும் என்னது சேமாக இருக்குது. ஸோ எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் டி ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க, யூவும் சேமாக இருக்குது. கியூவுக்கு அடுத்த லெட்டர் ஆர், இயூ சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, டேஞ்சர் கொடுத்துருக்காங்க, டேஞ்சர். அப்போ நமக்கு என்ன இருக்கும், ரிவர்ஸில் இருக்கணும், சிடி. இந்த ஏவும் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ சிஏன்னு வரது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாகவே சூஸ் பண்ணிடலாம். ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனை பாருங்கள், ஃபுல்லாக நான் டெரைவ் பண்ணி தான் செய்வேன் அப்படின்னு தயவு செஞ்சு போகாதீங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம், ஈஸியாகவே கொஸ்டின்ஸ் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following letter will replace the question mark? சரியா? இல்லை என்ன லெட்டர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தாலே போதும், ரிவர்ஸில் இருக்குது. சரியா? ஸோ எஃப் ஜிஹெச்ஐ அதே மாதிரி ஜேகேஎல் ரிவர்ஸில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரணும், நமக்கு ஸோ எஃப் இருக்குது அப்படி தானே, பிசிடி. அப்போ டி போட்டிங்கன்னா சி போட்டால் தான் டிஇ விட்டு என்ன போடுவீங்க, எஃப் கிடைக்கும். ரெண்டு லெட்டர் விட்டு, ஸோ ரெண்டு லெட்டர் விட்டு போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம சி போட்டால் தான் டிஇ விட்டு நம்ம என்ன போடுவோம், எஃப் போடுவோம். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், சின்னு இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ விச் ஆன்சர் ஃபிகர் வில் கம்ப்ளீட் த பேட்டர்ன் இன் த கொஸ்டின் ஃபிகர்? ஸோ இதில் இந்த இருக்குல்ல, இந்த கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல எந்த ஃபிகர் வந்து கம்ப்ளீட் ஆகும் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இது எல்லாமே ஸ்கொயர் அப்படி தானே. அப்போ இந்த ஃபிகர் வந்து இப்படி தானே வரைவோம், நம்ம இப்படி வரைஞ்சி இதில் வந்து ஒரு பாக்ஸ் வரும். கரெக்டாக? இதில் வந்து ஒரு பாக்ஸ் வரும். அடுத்து இது வந்து என்ன ஆகும், நமக்கு கம்ப்ளீட் ஆகும், இது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், ஈஸியாகவே போட்டுடலாம் அந்த கொஸ்டின். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு லெட்டர் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஓங்கிறது காமனாக இருக்குது, என்ஓங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வரது எது தான் வரும், என்ஓன்னு வரணும். ஸோ என்ஓ வரும். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாகவே டெலீட் பண்ணிடலாம். அப்போ இது ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள் எஸ்டி, அடுத்தது பாருங்கள் யூவி, அடுத்தது டபிள்யூஎக்ஸ். அப்போ அடுத்து என்ன வரணும், ஒய்இசட் வரும். அப்போ ஒய்இசட். அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ABDCEFHG அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ABCD, சரியா? ஏபி இருக்குது, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, சிடி என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. அடுத்தது இஎஃப், அடுத்தது ஜிஹெச். அப்போ அடுத்து என்ன இருக்கும், ஐஜே. கரெக்டாக? அடுத்து என்ன இருக்கும், ஐஜேன்னு இருக்கும். ஸோ ஐஜே, ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ LYKVJWன்னு இருக்குதுன்னா இதுக்கு அடுத்து வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மறக்காமல் இந்த கொஸ்டின் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நான் இங்கே வந்து இந்த 1000 கொஸ்டின்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது சைக்காலஜியில் உங்களால் நல்ல ஒரு மார்க் வந்து நிச்சயமாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த விதத்துலையுமே உங்களை ஃபெயில் ஆக விடாது, கண்டிப்பாக பாஸ் பண்ண வைக்கும். ஸோ மறக்காமல் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ PSV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ PQ. சரியா? அப்போ சிக்கு அடுத்த லெட்டர் வந்து என்னது, டி. சிக்கு அடுத்த லெட்டர் டி. ஸோ டி வச்சு வருது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ. என்ன பண்ணலாம், ஈஸியாகவே ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 41, 63, 85, 107, 129. ஸோ 41 + 22 எவ்வளவு, 63. 63 + 22 எவ்வளவு, 85. அப்போ இது வந்து +22 ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ 129 + 22 நமக்கு எவ்வளோ இருக்கும், 151 இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ உங்களுக்கு போலீஸ் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க,
அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெசிடென்சியலாக நீங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் இருக்கும், நீங்கள் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆவீங்க, பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சுற்றுவீங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நான் வந்து ரெசிடென்சியலாக தங்கி படிக்கணும், ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட அகாடமி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நம்ம ஆன்லைனில் தான்ப்பா இப்போ புதுசு, நம்ம ஆஃப்லைனில் ஒரு 5 இயர்ஸாகவே நம்ம இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறோம், கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாக்ட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, நாங்கள் ஸ்கூல் புக்ஸை தாண்டி எக்ஸாக்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்த்து டெமோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே ஃபீட்பேக்லாம் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணால் போதும், ஜாயின் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோ ஒரு ஜென்யூனான ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ பிக்யூ, அப்போ அடுத்து நமக்கு என்ன இருக்கணும், ஆர்எஸ் நமக்கு வரணும். சரியா, ஸோ பிக்யூ ஆர்எஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு எதில் தான் வரப்போகுது, ஆரில் தான் வரப்போகுது. சரியா, அப்போ ஆர் வந்து அடுத்து என்ன இருக்குது நமக்கு, ஆர்எஸ்ன்னு இருக்குது. சரியா, ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிக்யூஆர், பி அடுத்து கியூ அடுத்து ஆர் போட்டிருக்காங்க. கரெக்டாக, அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க, ஆர் எஸ் நடுவில் என்ன போட்டுருவீங்க, டி போட்டுருவீங்க. ஸோ அதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம ஆன்சர் வந்து என்னது, ஆர்டிஎஸ். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கோடிங் டிகோடிங்கு. கம்ப்யூட்டர் இஸ் கோடட் அஸ் டிபிஎன் விக்யூஎஸ். சரியா, ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத அவங்க எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படின்னா டிபிஎன்கியூவியூஎஃப்எஸ்ன்னு போடுறாங்க. அப்போ சிக்கு அடுத்த லெட்டர் டி, ஓக்கு அடுத்த லெட்டர் பி, எம்முக்கு அடுத்த லெட்டர் என், அந்த மாதிரி வருது. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மவுஸ் அப்படிங்கிறது எப்படி கோட் பண்ணிங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எம்முக்கு அடுத்த லெட்டர் என். சரியா, ஓக்கு அடுத்த லெட்டர் பி, எல்லாமே பி வருது. அப்போ இது மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ணுவோம். யூக்கு அடுத்த லெட்டர் வி, அப்போ என்பிவி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபிகர் சீரியஸ். ஸோ முதல்ல ஒரு 5 ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு ஏரோ மார்க் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. அடுத்தது 2 ஆரோ மார்க் என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. அடுத்தது 3 ஆரோ மார்க் என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன வரும், 4 ஆரோ மார்க்கை நம்ம என்ன பண்ணுவோம், ரிவர்ஸில் போடுவோம். அப்போ இது வராது, இது வராது, இதுவும் வராது, இது மட்டும் தான் வரும். ஸோ 4 ஆரோ மார்க்கை ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. லாஸ்ட் உள்ளது அப்படியே இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர். சரியா, ஸோ மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணாடி படம், கண்ணாடியை வச்சு அதை வரக்கூடிய மிரர் வச்சு நம்ம என்ன பண்ணோம், படம் வரையணும். ஸோ இங்கே தான் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கொயர் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்கொயராக தான் வரும். அதேமாதிரி இந்த ஸ்கொயரும் அதே மாதிரி தான் வரும். இங்கே லெஃப்ட்டில் இருக்குது அங்கே ரைட்டில் வரும், அப்படி தானே. அப்போ இங்கே லெஃப்ட்டில் இருக்குது இங்கே என்ன வரும், ரைட்டில் வரும். அப்போ இங்கே ஒரு டாட் வரும், இங்கே ரைட்டில் இருக்குது இங்கே லெஃப்ட்டில் வரணும். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும், இங்கே ஒரு ரவுண்டு வரணும். அப்போ இந்த டாட் ரவுண்டு வச்சு வரக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ சிடி, இந்த பார்த்தீங்கன்னா நம்ம NO வச்சு ஒரு சீரியஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏஐ, அப்போ ஏஐ தான் நமக்கு வரணும். ஸோ ஏஐ வருது, எல்லாத்துலேயும் ஏஐ இருக்குது. சரியா, ஸோ அதை வச்சு நம்ம பண்ணவே முடியாது. அப்போ அடுத்து பாருங்கள், சிடி இருக்குதா, சிடி EFGH. அப்போ அடுத்து என்ன வரணும், ஐஜேன்னு வரணும். அப்போ IJAI. அப்போ IJAI வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஈஸியாக என்ன பண்ணலாம், போட்டுடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி ஒரு அனலாகி கொஸ்டின் தான். இதை பார்த்தாலே தெரியுது, எஸ் டி விட்டு யூ, அப்போ எஃப் ஜி விட்டு ஹச். அப்போ ஹச் வச்சு வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், HLP ஈஸியாக என்ன பண்ணலாம், போட்டு போயிடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது ஒரு ஃபிகர் சீரியஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைன் அப்படியே வச்சுட்டு மேலே ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. ஸோ மூணாவது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லைனை வச்சுட்டு அந்த ஏரோ மார்க் வச்சுட்டு ஒன்று ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. நாலாவது, அப்போ அஞ்சாவது நமக்கு என்ன இருக்கும், இப்படி வந்து ஒரு ஏரோ மார்க் வந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சராக போட்டுடலாம். ஸோ இது வராது, எல்லாமே ஒரே சைடில் இருக்குது. இது 2 எண்ணம் ஒரே இதில் இருக்குது. அப்போ இது வராது. இது பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏன்னா இது வராது, 2 எண்ணம் வருது. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
ஸோ மிரர் இமேஜ். ஸோ இந்த மிரர் இமேஜ், ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், இந்த பாக்ஸ் அப்படியே தான் வரும். ஸோ இங்கே லெஃப்டில் இருக்க ரைட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைவீங்க அப்படி தானே. ஸோ இப்படி வந்து இப்படி வரணும். ஸோ உங்களுக்கு வரைய முடியலன்னா இந்த படத்தை அப்படியே உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வரைங்கப்பா. சரியா, கொஸ்டின் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை அப்படியே திருப்பி பாருங்கள். அந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு பேனா வச்சு நல்லா அழுத்தி வரைங்க. வரைஞ்சிட்டு அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், மிரர் இமேஜ் கிடைச்சிரும். ஸோ வாட்டர் இமேஜ் கிடைக்கணும் சில டைம் கேட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே தலைகீழாக பாருங்கள். திருப்பி பார்த்தா மிரர் இமேஜ், அதை அப்படியே நீங்கள் தலைகீழாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வாட்டர் இமேஜ் கிடைச்சிரும். ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு வந்து என்ன இருக்கும், ஆப்ஷன் பின்னு இருக்கும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஓ பிக்யூ கரெக்டா, ஓ பிக்யூ அப்போ டிஇஎஃப் வரும் கரெக்டா. ஸோ எஃப்ல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எஸ்டி ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படி தானே, எஸ்டி ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன இருக்குங்க, எஃப் இருக்கும், எஃப் ஜின்னு இருக்கும் கரெக்டா. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி ஒரு லெட்டர் சீரியஸ். சரியா. ஸோ எம்கியூஆர்டி ஜேஎன்ஓக்யூ ஜிகேஎல்என் டிஹெச்ஐகே. ஸோ எம்என்ஓபிக்யூ. சரியா, இது பார்த்தீங்கன்னா தெரியுது எம்என்ஓபிக்யூ. அடுத்தது ஆர், அடுத்தது வந்து என்னது, எஸ் விட்டு டி. அப்போ இதை பாருங்க, ஜேஹெச்ஐஜேகே எல்லாம் சாரி ஜே தானே இருக்குது. ஸோ ஜே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, கேஎல்எம்என், அடுத்த ஓ, அடுத்து என்ன இருக்கும், பி விட்டு கியூ. அப்போ இது 3 லெட்ரு, அடுத்தது அடுத்த லெட்ரு, அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க. சரியா. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியல அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐஜே கேஎல்எம் என் ஓ பி கியூஆர் எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். சரியா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் சீரியஸ் எடுத்துக்கலாம். முதல் சீரியஸ் நமக்கு என்ன இருக்குது, எம் இருக்கா. ஸோ எம் இது என்ஓபி விட்டு என்ன போட்டிருக்காங்க, கியூ போட்டிருக்காங்க. அடுத்தது ஆறு, அடுத்தது எஸ் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, டி போட்டிருக்காங்க கரெக்டா. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த சீரியஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜே போட்டிருக்காங்க. 2 லெட்டருக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காங்க, ஜே போட்டிருக்காங்க. 3 லெட்டர் விட்டு என்ன போட்டிருக்காங்க, என் போட்டிருக்காங்க. அடுத்த லெட்டர் ஓ, அடுத்த ஒரு லெட்டர் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கியூ போட்டிருக்காங்க. சரியா. ஸோ இதே மாதிரி நம்ம இதை எழுத போகிறோம். நம்ம டிஹெச்ஐகேவில் நம்ம என்ன முடிஞ்சிருக்கு, இந்த டியில் முடிஞ்சிருக்கு. அப்போது 2 லெட்டர் விட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ கிடைச்சிரும். 3 லெட்டர் விட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்கும், இ கிடைக்கும். ஸோ அடுத்த லெட்டர் எஃப், அடுத்த ஒரு லெட்டர் விட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஹச். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கும், ஏஇஎஃப் ஹச்ன்னு இருக்கும். சரியா. அப்போ ஏஇஎஃப்ஹெச் வந்து என்னது, ஆப்ஷன் சி. சரியா. ஸோ உங்கள் கோடிங் டிகோடிங்கில் ஏதாவது ஒன்று ரொம்ப ஒரு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த ஏபிசிடி லெட்டரை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், என்ன பண்ணலாம், ஈஸியாகவே ஆன்சர் போட்டுடலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஒரு நம்பர் சீரியஸ் கொஸ்டின், 451 + 21 472 + 21 493. அப்போ 514 + 21 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 535 கிடைக்கும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது ஒரு அனலாகி கொஸ்டின் தான். இது என்னன்னா, பீகாரோட தலைநகர் பாட்னாவா, ஜார்க்கண்டோட தலைநகர் ராஞ்சியா. அப்போ ராஜஸ்தானோட தலைநகர் எதாக இருக்கும், ஜெய்ப்பூர். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது ஒரு மிரர் இமேஜ் தான், ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளை நம்ம எப்படி வரைஞ்சாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும். சரியா. ரைட்டு லெஃப்ட்லாம் போகாது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த லைனும் அப்படி தான் கிடைக்கும். இதில் என்ன வருதோ அதான் நமக்கு என்ன கிடைக்கும், மிரர் இமேஜ்லையும் கிடைக்கும். வேறு எதுவுமே கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ நமக்கு வந்து என்னது, ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். சரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ தான் ஒரு குட்டி சேனல். ஸோ நிறைய நம்ம வந்து வளர வேண்டியது இருக்குது. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 1000 கொஸ்டின்ஸை நம்ம வந்து முடிக்கும் போது கண்டிப்பாக சைக்காலஜியில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நல்ல மார்க்கை
ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.